உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். தமன்னா ஒரு நிமிஷம் இரு. இல்ல தமன்னா, இந்த சித்தார்த் என்ன ராணி சொல்ற எல்லாத்துக்கும் பூம்பு மாடு மாதிரி தலையாட்டிட்டு பின்னாடியே போறான். போகட்டும் மனோ. 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணிட போறாங்க? அந்த பாக்கு பண்ணதெல்லாம் பார்த்தல, அதுக்கு முன்னாடி இவங்க எல்லாம் ஏமாத்துறோம். நீ வா, நம்ம போய் பார்க்கலாம். சரி வா. எதுக்காக எங்களை வர சொன்னீங்க பாக்? ஆமா, ராணியும் சித்தார்த்தி எங்க போனாங்க? உங்க மேல முழு சந்தேகம் வந்து புருஷனும் பொண்டாட்டியும் கோயில்ல பூசாரிய பார்க்க போயிருக்காங்க. ஆமா பாக், அந்த ராணி உங்களை கோயிலுக்கு வர சொல்லி கூப்பிட்டாளா? ஆமா, என்னாலதான் கோவிலுக்குள்ள போகவே முடியாது. அதான் வர முடியாதுன்னு சொன்னேன். அவ வேணும்னு என்ன வற்புறுத்தினா பயங்கர கோவத்துல வர முடியாதுன்னு கத்திட்டேன். ஏன் இப்ப அதுக்கு என்ன? சரியா போச்சு. இது வரைக்கும் சித்தார்த்த சொல்றத ராணி நம்பலாமா வேண்டாமான்னு கொஞ்சம் யோசிச்சுட்டு இருந்தா, இப்ப நீங்க இப்படி பண்ணதும் ராணிக்கு உங்க மேல இருக்கிற சந்தேகம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. போச்சு. அதுக்காக தான் நீங்க யாரு, என்ன, எதுக்காக இப்படி எல்லாம் பண்றீங்கன்னு பூசாரி கிட்ட கேட்க போயிருக்கா. ஆமா, இது வரைக்கும் நீங்க ஏன் ராணியை கொல்லாம இருக்கீங்க? யானை எவ்வளவு பெருசா இருந்தாலும் அது தன்னை கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கிற அங்குசம் யானை பாகன் கிட்ட தான் இருக்கு. ஓ, பூஜை ரூம்ல அந்த பூசாரி கொடுத்த மந்திர எந்திர தகுடு ராணி தன்னோட கட்டுப்பாட்டுல வச்சிருக்கா. அதுதான் என்ன ராணி கிட்ட நெருங்க விடாம பண்ணுது. ராணிக்கு எந்த ஆபத்து வந்தாலும் ஏதோ ஒரு விதத்துல அந்த மந்திர தகுடு தடுத்துக்கிட்டே இருக்கு. ஏன் தமன்னா, அந்த கமண்டலன் என்னவோ இந்த பாக்கு எவ்வளோ பெரிய சக்தி வாய்ந்தவன், ரொம்ப ஆபத்தானவன், அவனால முடியாதது எதுவுமே இல்ல, அப்படி இப்படி ஆவுன்னு பெரிய பில்டப் எல்லாம் கொடுத்தா. இப்ப என்னடா ஒரு சின்னூண்டு தகுடு, அந்த தகுடுக்கு போய் இந்த ஆள் பயந்துட்டு இருக்காரு. வேஸ்ட். இந்த வாட்டி நாம தோத்து தான் போக போறோம். அதுக்கப்புறம் என்ன, வீட்டை விட்டு நம்மள வெளியில துரத்த போறது கன்ஃபார்ம். ப்ளீஸ் ப்ளீஸ் விட்டுங்க பாக். பாக் சொன்னா கேளுங்க, விட்டுங்க. மனோ, ப்ளீஸ் பாக், ப்ளீஸ் விட்டுங்க. மனோ, என்ன நீங்க இப்படி எல்லாம் பண்றீங்க? நீங்க பாக்கணும், என்ன வேணாலும் பண்ணலாமா? அந்த ராணியையும் அவ வயித்துல வளர குழந்தையும் கொல்றதுக்காக தான் அந்த கமண்டலன் உங்களை இங்க அனுப்பியிருக்கான். ஆனா போற போக்க பார்த்தா அவளை விட்டுட்டு எங்க 2 பேரையும் நீங்க கொன்னுடுவீங்க போல இருக்கு. தமன்னா, தூக்கிட்டான் தமன்னா. நீ வாயை வச்சுக்கிட்டு சும்மாவே இருக்க மாட்டியா? இப்படிதான் ஏதாவது உளறிட்டே இருப்பியா? இல்ல தமன்னா, நான் வேற விஷயம். பேசாத, எதுவுமே பேசாத, அமைதியா இரு. முடியல. நீங்க 2 பேரும் முதல்ல ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க. இந்த உலகத்துல மொத்தம் 7 விதமான ஆத்மா இருக்கு. பரமாத்மா, சித்தாத்மா, அகிவாகி ஆத்மா, ஜீவாத்மா, துஷ்டாத்மா, சேதன சரீராத்மா, கர்மா புருஷோத்தாத்மா. இதுல நான் துஷ்டாத்மா. இப்போ உங்க முன்னாடி பசுபதி ரூபத்துல இருக்கிறது சேதன சரீராத்மா. ஆனா பூஜை ரூம்ல இருக்கிற அந்த மந்திர தகுடு பரமாத்மா. அந்த தகுட என்ன மாதிரி சேதன சரீராத்மாவால அதை எடுக்க முடியாது. மனுஷனா உயிர் வாழ்ந்துட்டு இருக்கிற ஜீவ ஆத்மாவால மட்டும்தான் அந்த மந்திர தகுடை எடுக்க முடியும். உங்களால மட்டும்தான் அதை எடுக்க முடியும். நீங்க 2 பேரும் எப்படியாவது வீட்டுல இருக்கிற தகுடை எடுத்து வெளியில புதைச்சு வச்சிருங்க. அப்போதான் என்னால ராணியை நெருங்க முடியும். நாம நினைச்சதை சாதிக்க முடியும். தமன்னா, அவன் ஏதோ ஒண்ணு பண்ணட்டும், நீ சரின்னு சொல்லிட்டு சொல்லு இங்கிட்டு போயிடலாம். சரி, இப்பவே நாங்க இதை பண்றோம். வாமனு போலாம். ஆள விடுப்பா, தப்பிச்சண்டா சாமி. ராணி, உனக்கான நேரம் நெருங்கிடுச்சு. தமன்னா, என்ன தமன்னா, ஒரு நிமிஷம். அந்த பாக்கு என்ன, ஐயோ, அந்த இடத்துல தூக்கி நிறுத்திட்டான். பின்ன வாய் வச்சுக்கிட்டு நீ சும்மா இல்லனா இப்படிதான் ஏதாவது ஆகும். வா, முதல்ல போய் நம்ம அந்த மந்திர தகடை எடுத்து புதைக்கணும். அந்த ராணிக்கு இந்த ஊர்லயே நம்ம சமாதி கட்டிட்டு தான் நம்ம இந்த ஊரை விட்டு போகணும். வா. சரி வா.
ம். எடு. எடு. எடுக்க முடியல மனோ. ஐயோ, மறுபடியும் ட்ரை பண்ணி பாரு. ஐயோ, எடுத்தமண்ணா யாராவது வந்துட போறாங்க. எடு. என்ன மாதிரி துஷ்ட ஆத்மாவுக்கு உங்கள மாதிரி ஜீவ ஆத்மா துணை போகும்போது சில நேரங்கள்ல உங்களால கூட அதை எடுக்க முடியாம போகும். அந்த நேரத்துல பரமாத்மாவோட யுத்ராஜ மாலைய அந்த தகுடு மேல போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த தகுடு எடுங்க. தமன்னா, அந்த ருத்ராட்ச மாலை. மனு, முதல்ல அது கொடு. இந்தா. சரி வா. தமன்னா, போடா. மனு, நம்ம இங்கே புதைச்சிடலாம். இது ஓகேல? ஆ, நீ ஏதாவது தோன்றதுக்கு எடுத்துட்டு இல்லையா? வா. ஒரு நிமிஷம் இரு, வரேன். ஆ. ஏய், இது ஓகேல? ஆ, தோண்டு தோண்டு தோண்டு. சீக்கிரமா தோண்டு மனு. வேணா நீ தோண்ட. சும்மா எப்ப பார்த்தாலும் என்னையே தோண்டு தோண்டுது. இரு. தோண்டு. ஆ, போதும் போதும் போதும். இத போட்டு. என்ன பாத்துட்டு இருக்க? ஆ. தமன்னா, ஆ, வா வா போலாம். ஐயோ ராணி, நல்லா தேடு. நீங்க எவ்வளவு தேடினாலும் அது கிடைக்கவே போறதில்ல. தமன்னா, அது எப்படி கிடைக்கும்? நாம தான் அதை எடுத்துட்டு போய் சேஃபா புதைச்சு வச்சிருக்கோம்ல. உனக்கு ஒண்ணு தெரியுமா தமன்னா? எவ்வளவு பெரிய பேட்ஸ்மேனா இருந்தாலும் எல்லா மேட்ச்லயும் செஞ்சுரி அடிக்க முடியாது. இந்த மேட்ச்ல அந்த ராணி டக் அவுட் ஆக தான் போறா. நீ வேணா பாத்துட்டே இரு. என்ன ராணி, வெளியே ஒரே சத்தமா இருக்கு? தெரியலையா? வா என்னன்னு போய் பாப்போம். வா மனு. ஏதோ சத்தம் கேக்குது, வா போய் பார்க்கலாம். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.